இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகள் என்னும் 31வது அதிகாரமானது மிதியானுக்கு எதிராக ஒரு புனித போர், மிகப்பெரிய சண்டை அங்கு மூழ்கிறது. ஆண்டவர் மோசேயிடம் இவ்வாறு கூறிய தருணத்தில், உன் மக்களை இதோ மிதியானுக்கு எதிராக போரிட்டு அவர்களை அந்த இடத்தை நீ கைப்படுத்து எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மோசேயினுடைய கட்டளைக்கு ஏற்றவாறு அவர்கள் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் 1000 வீரர்களை போருக்கு அனுப்புகிறார்கள். 12 குலத்தாரிடந்து 12,000 வீரர்கள் போருக்கு போறாங்க. போருக்கு போய் அந்த மிதியானில் உள்ள எல்லா மக்களையும் தும்சம் பண்ணி கொன்று, ஆண்களை கொன்று குவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்குள்ள அரசர்களையுமே அவர்கள் கொண்டுங்கிறாங்க. 5 அரசர்கள், அவர்களுடைய பேரும் கொடுக்க, ஏலி, ரெக்கேம், சூர், கூர், ரபா என்ற இந்த அரசர்கள் எல்லாத்தையும் அவர்கள் தும்சம் பண்ணி கொன்றுவிட்டு பெண்களை, அங்க இருக்க ஆடு மாடுகளை கொள்ளையடிக்கிறார்கள். அப்ப மறுபடியும் மோயிசன் சொல்லுகிறார், எல்லா ஆண்மகளையும் கொன்று விடுங்க, திருமணமான பெண்களையும் கொன்று விடுங்க, திருமணமாகாத பெண்களை இங்க கொள்ளாதீங்க என்ற அந்த வலியுறுத்தலையும் கூறுகிறார். இதேவாறு அவர்கள் கொன்று அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் குவித்து வைக்கின்ற பொழுது அதை பங்கிடும் தன்மையையும், யாருக்கு எவ்வளவு என்ற அந்த பங்கீட்டையும் அவர் இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டமாக இது நடைபெறுகிறது. எனவே அந்த திட்டத்தை உள்வாங்கியவர்களாக நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்கள் முன்னிட்டு மிதியானியரை பழிவாங்கும், அதன் பின் நீ உன் மக்களுடன் சேர்க்கப்படுவாய் என்றார். மோசே மக்களிடம் கூறியது, ஆண்டவருக்காக மிதியானியரை பழிவாங்குமாறு அவர்களுக்கு எதிராக சொல்லும்படி உங்களிலிருந்து ஆட்களை போருக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இஸ்ரேல் குலங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் 1000 பேரை போருக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே இஸ்ரேலுடைய 10,000கணக்கானவர்களிலிருந்து குலம் ஒன்றுக்கு 1000 வீதம் 12,000 பேர் போரிடுவதற்காக தயார் நிலையில் அனுப்பப்பட்டனர். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு இளையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். பினகாசு திருத்தல துணை களங்களையும் போர் எக்காலங்களையும் கையோடு எடுத்து சென்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மிதியானுக்கு எதிராக போரிட்டு ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களை தவிர மிதியான் மன்னர்களையும் அவர்கள் கொன்றார்கள். மிதியானின் 5 அரசர்கள் ஏலி, ரெக்கேம், சூர், கூர், ரபா ஆகியவர்கள் ஆவார்கள். அத்துடன் பெயோரின் மகன் பிளையாமையும் அவர்கள் வாளால் வெட்டி வீழ்த்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் மிதியானினுடைய பெண்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் சிறைபிடித்தார்கள். அவர்களுடன் அவர்களின் கால்நடைகளை, மந்தைகள் அனைத்தையும், அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் கொள்ளை பொருளாக கவர்ந்து கொண்டார்கள். அவர்கள் குடியிருந்த இடங்களில் அனைத்து நகர்களையும் அவர்களுடைய அரண்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கினார்கள். மக்களும் மாக்களும் உட்பட அவர்கள் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை அனைத்தையும் கொண்டு சென்றார்கள். பின்பு அவர்கள் சிறைப்பிடித்தோரையும் கொள்ளையடித்தவை, சூறையாடியவை ஆகியவற்றையும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை எடுத்த மோவாபு சமவெளியில் பாளையத்தில் இருந்த மோசே, குரு இளையேசர், இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆகியோருடன் கொண்டு சென்றார்கள். மோசே, குரு இளையாசர், மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் அனைவரும் அவர்களை சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர். 1000 பேருக்கு தலைவரும் 100 தலைவருமாகிய படை தளபதிகள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் மேல் மோசே சினம் கொண்டார். அவர்களிடம் மோசே கூறியது, பெண்கள் எல்லாரையும் உயிரோடு விட்டுவிட்டீர்களா? பிளையாமினுடைய சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் பெயோர் காரியத்திலுடைய ஆண்டவருக்கு எதிராக இழிவாக நடக்க காரணமாக இருந்தவர்கள் இவர்கள்தாமே. அதனால்தான் ஆண்டவருடைய மக்கள் கூட்டமைப்பினுள் கொள்ளை நோய் வந்தது. எனவே ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போது கொன்று விடுங்கள். ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொன்று விடுங்கள். ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிருடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களில் ஆளை வெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும் தீட்டுப்பட்டதை தொட்டவர்கள் அனைவரும் 7 நாட்கள் பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள். உங்களையும் நீங்கள் சிறைபிடித்தவர்களையும் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தூய்மைப்படுத்துங்கள். உடைகள், தோல் பொருட்கள், வெள்ளாட்டு மயிர், வேலைப்பாடுகள்
மரப்பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். பின்னர் குரு எலெயாசர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களை பார்த்து கூறியது, ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே திருச்சட்ட நியமம் இதுவே. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய நெருப்பில் எரிந்து போகாதவற்றை நீங்கள் நெருப்பிலே போட்டு எடுக்க வேண்டும். அப்பொழுது அவற்றின் தீட்டு அகலும். மேலும் அவை தண்ணீராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பில் எரிந்து போகக்கூடியவற்றை தண்ணீரில் தோய்த்து எடுக்க வேண்டும். 7ஆம் நாளில் உங்கள் உடைகளை துவைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் தீட்டு அகலும். நீங்கள் பாளையத்துக்கு வரலாம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, மாக்களிலும் கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும் குரு எலெயாசரும் மக்கள் கூட்டமைப்பின் மூதாதையர் வீட்டு தலைவர்களும் கணக்கெடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரருக்கும் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் இடையில் கொள்ளை பொருளை பங்கிடுங்கள். போருக்கு சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆட்கள், மாடுகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றின் 500 ஆண்டவருக்குரிய பங்காக கொடுங்கள். அவர்களுக்குரிய அந்த பாதி பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் அந்த படையலாக குரு எலெயாசரிடம் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கான ஆட்கள், காளைகள், கழுதைகள், மந்தைகள் ஆகியவற்றிலிருந்து 50% வீதம் எடுத்து ஆண்டவரின் திருவுறவிடத்திற்கு பொறுப்பாயிருக்கும் லேவியரிடம் கொடுக்க வேண்டும். மோசேயும் குரு எலெயாசரும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர். படைவீரர் சூறையாடிய கொள்ளை பொருள் 6,75,000 ஆடுகள், 72,000 மாடுகள், 61,000 கழுதைகள் ஆகியவையும் ஆணுறவு கொண்டிராத 32,000 பெண்கள் மீதமிருந்தார்கள். போருக்கு சென்றவர்களுக்குரிய பாதி பங்கில் உள்ள ஆடுகளின் தொகை 3,37,500. அதில் ஆண்டவர் பங்கில் இருந்த ஆடுகள் 675, காளைகள் தொகை 36,000. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை 61. கழுதையினுடைய தொகை 36,500. அவற்றிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்குரிய பங்கை அளித்தவை 61 ஆடுகள். ஆட்கள் தொகை 16,000. அவர்களிடமிருந்து ஆண்டவருக்குரிய அந்த பங்காக தரப்பெற்றவர்கள் 32 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆண்டவர் கூறிய அந்த பங்காகிய உயர்த்தி படைக்கும் அந்த படைகளை மோசே குரு எலெயாசரிடம் கொடுத்தார். போருக்கு சென்றிருந்த ஆட்களுக்குரியது போக மோசே இஸ்ரேல் மக்களுக்கு பிரித்து கொடுத்த பாதி பங்கு பின் வருமாறு. மக்கள் கூட்டமைப்புக்குரிய அந்த பாதி பங்கின் ஆடுகள் 3,37,500, காளைகள் 36,000, கழுதைகள் 36,500, ஆட்கள் 16,000 பேர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்களுக்குரிய பாதி பங்கிலிருந்து ஆட்களிலும் கால்நடைகளிலும் 50% வீதம் எடுத்து அவற்றை ஆண்டவருடைய திருவுடவிடத்திற்கு பொறுப்பாயிருக்கின்ற லேவியரிடம் மோசே கொடுத்தார். பின்பு 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆகிய 10,000 மக்களின் படை தளபதிகள் மோசேயை அணுகினார்கள். அவர்கள் மோசேயிடம், உம் அடியார்களாகிய நாங்கள் எங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்ட போர் வீரரை எண்ணிய போது ஒருவரும் குறையவில்லை. அத்துடன் ஆண்டவர் முன்னிலையில் எங்களுக்கு கரை நீக்கம் செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி எடுத்த பொன் அணிகளான காப்பு வகைகள், கடகங்கள், முத்திரை, மோதிரங்கள், காது வளையங்கள், குமிழ்மணிகள் ஆகியவற்றை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக கொண்டு வந்துள்ளோம் என்றார்கள். மோசேயும் குரு எலெயாசரும் அவர்களிடமிருந்து கைவினை பொருட்களான எல்லா பொன்னணிகளையும் பெற்றுக்கொண்டனர். 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைத்த பொன்னின் நிறை மொத்தம் ஏறத்தாழ 200 கிலோகிராம் ஆகும். ஒவ்வொரு படை வீரனும் கொள்ளை பொருட்களை கவர்ந்து கொண்டான். மோசேயும் குரு எலெயாசரும் 1000 100 தலைவர்களிடமிருந்து பொன்னை பெற்றுக் கொண்டனர். அதை ஆண்டவர் திருமுன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னமாக சந்திப்பு கூடாரத்தினுள் கொண்டு வந்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.